எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம். எருசலேம் தண்டனை தீர்ப்பு பெறுதல். பின்னர் ஆவி என்னை தூக்கி ஆண்டவரது இல்லத்தின் கிழக்கு நோக்கி இருக்கும் கீழே வாயிலுக்கு கொண்டு வந்தது. அவ்வாயிற் பகுதியில் 25 பேர் இருந்தனர். அவர்கள் நடுவே மக்கள் தலைவர்களான அசூரின் மகன் யாசானியாவையும் பெனாயாவின் மகன் பெலாட்டியாவையும் கண்டேன். அவர் என்னை நோக்கி, மானிடா, இந்நகரில் கெடுதலானவற்றை திட்டமிடுபவர்களும் தீய அறிவுரை கோருபவர்களும் இவர்களே. வீடு கட்டும் காலம் அருகில் உள்ளது. அன்றோ, இந்நகர் ஒரு பாண்டம், நாமோ இறைச்சி என அவர்கள் சொல்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு எதிராக இறைவாக்குரை. மானிடா, இறைவாக்கு உரை என்றார். அப்போது ஆண்டவரது ஆவி என் மீது இறங்கியது. ஆண்டவர் என்னிடம் கூறியது, நீ சொல், ஆண்டவர் கூறுவது இதுவே. இஸ்ரேல் வீட்டாரே, நீங்கள் இவ்வாறெல்லாம் எண்ணுகிறீர்கள். உங்கள் உள்ளத்தில் உள்ளதை நான் அறிவேன். நீங்கள் நகரில் பலரை கொலை செய்துள்ளீர்கள். இதன் தெருக்களை கொலை உண்டவர்களால் நிரப்பினீர்கள். ஆகையால் தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், உங்களால் கொலை செய்யப்பட்டு இதனுள் போடப்பட்டவர்கள்தான் இறைச்சி. இந்நகர் ஒரு பாண்டம், உங்களையோ நான் இதனுள்ளிருந்து வெளியேற்றுவேன். வாளுக்கு நீங்கள் அஞ்சினீர்கள், ஆனால் வாளையை உங்கள் மீது கொணர்வேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நான் உங்களை நகரினின்று வெளியேற்றி உங்களை மாற்றாரிடம் கையளித்து உங்களுக்கு எதிராக தீர்ப்பு வழங்குவேன். உங்களுக்கு நான் வழங்கும் தீர்ப்பு, நீங்கள் இஸ்ரேலின் எல்லையில் வாளால் வீழ்வீர்கள். அப்போது நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். இந்நகர் உங்களுக்கு ஒரு பாண்டமாக இராது, நீங்களும் இதிலுள்ள இறைச்சியாக இருக்க மாட்டீர்கள். இஸ்ரேலின் எல்லையில் நான் உங்களை தீர்ப்பிடுவேன். நீங்கள் மீறிய நியமங்களில் ஆண்டவர் நானே என்பதை அப்போது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். என் நீதி நெறிகளை நீங்கள் கடைபிடிக்கவில்லை, மாறாக உங்களை சுற்றியுள்ள வேற்றினத்தாரின் நீதி நெறிகளை பின்பற்றினீர்கள். நான் இறைவாக்குரைத்த போது பெனாயாவின் மகன் பெலாட்டியா செத்து போனான். நான் முகங்குப்புற விழுந்து உரத்த குரலில், ஐயோ, தலைவராகிய ஆண்டவரை, இஸ்ரேலில் எஞ்சியிருப்போரை முற்றிலும் அழிக்கப் போகிறீரோ என கதறினேன். நாடு கடத்தப்பட்டோருக்கு கடவுளின் வாக்குறுதி. அப்போது ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, உன் சகோதரர், உன் உறவின் முறையினர் மற்றும் இஸ்ரேல் வீட்டார் அனைவரையும் குறித்து அவர்கள் ஆண்டவரை விட்டு தொலையில் போய்விட்டார்கள். எங்களுக்கு தான் இந்நாடு உரிமையாய் கொடுக்கப்பட்டுள்ளது என எருசலேமில் வாழ்வோர் கூறுகின்றனர். எனவே நீ சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. நான் அவர்களை தொலையில் வேற்றினத்தாரிடையே அனுப்பியிருந்தாலும், நாடுகளுக்கிடையே அவர்களை சிதறடித்திருந்தாலும், அவர்கள் சென்ற அந்நாடுகளில் அவர்களுக்கு நான் ஒரு சிறிய தூயமாக இருந்துள்ளேன். ஆதலால் நீ சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. நான் உங்களை மக்களினங்களுக்கிடையே இருந்து கூட்டி சேர்த்து நீங்கள் சிதறுண்டிருக்கும் நாடுகளினின்று உங்களை ஒன்று சேர்த்து இஸ்ரேல் நாட்டை உங்களுக்கு தருவேன். அவர்கள் அங்கு வந்து வெறுக்கத்தக்க எல்லாவற்றையும் அருவருப்புகள் அனைத்தையும் அதனின்று களைவார்கள். அவர்களுக்கு நான் வேறொரு இதயத்தையும் புதியதொரு ஆவியையும் வழங்குவேன். கல்லாலான இதயத்தை அவர்கள் உடலில் நின்று களைந்துவிட்டு சதையாலான இதயத்தை அருளுவேன். அப்போது அவர்களின் நியமங்களின்படி நடப்பார்கள். என் நீதி நெறிகளுக்கு செவி கொடுத்து அவற்றை கடைபிடிப்பார்கள். அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள், நான் அவர்கள் கடவுளாயிருப்பேன். ஆனால் வெறுக்கத்தக்கவற்றையும் அருவருப்புகளை நாடி செல்லும் இதயம் கொண்டவர்களின் வழிமுறைகளை அவர்களின் தலை மீதே சுமத்துவேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். கடவுளின் மாட்சி எருசலேமை விட்டு விலகல். கெருபுகள் தங்கள் இறக்கைகளை விரிக்க சக்கரங்களும் அவற்றுடன் எழுந்தன. இஸ்ரேலின் கடவுளது மாட்சி அவற்றின் மேல் இருந்தது. ஆண்டவரது மாட்சி நகரின் நடுவினின்று எழுந்து நகருக்கு கிழக்கே உள்ள மலை மீது போய் நின்றது. அப்போது இறைக்காட்சியில் அவை என்னை தூக்கி கல்தேயாவிலிருந்து நாடு கடத்தப்பட்டோரிடம் கொண்டு சென்றது. பின்னர் நான் கண்ட காட்சி என்னை விட்டு அகன்றது. நானும் ஆண்டவர் எனக்கு காண்பித்த அனைத்தையும் நாடு கடத்தப்பட்டோரிடம் எடுத்து சொன்னேன். 12ஆம் அதிகாரம். அகதியான இறைவாக்கினர் எசேக்கியேல். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, கலகம் செய்யும் வீட்டாரிடையே நீ வாழ்கின்றாய். காண கண்களிருந்தும் அவர்கள் காண்பதில்லை, கேட்க செவிகளிருந்தும் அவர்கள் கேட்பதில்லை, ஏனெனில் அவர்கள் கலகம் செய்யும் வீட்டார். மானிடா, நீயோ நாடு கடத்தப்படும் ஒருவர் போல் பொருட்களை தயார் செய்து கொண்டு அவர்கள் கண்ணெதிரே பகல் நேரத்தில் புறப்படு.
உன் உறைவிடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு அவர்கள் கண்ணெதிரே நாடு கடத்தப்படுவோர் போல் வெளியேறு. கலகம் செய்யும் வீட்டாராக இருப்பினும் ஒருவேளை அவர்கள் அதை கண்டு உணரலாம். நாடு கடத்தப்படும் ஒருவர் போல் அவர்கள் கண்ணெதிரே பகல் நேரத்தில் உன் பொருட்களை எடுத்து வை. மாலை வேளையில் அவர்கள் கண்ணெதிரே நாடு கடத்தப்படுவோர் போல் புறப்படும். அவர்கள் கண்முன்னே சுவரில் துளையிட்டு அதன் வழியாய் அவற்றை வெளிக்கொணர்வாய். அவர்கள் கண்முன்னே அவற்றை தோளின் மேல் வைத்து இருள் சூழ்ந்தும் வெளியே தூக்கி செல். நிலத்தை பார்க்காதபடி உன் முகத்தை மூடிக்கொள். ஏனெனில் இஸ்ரேல் வீட்டாருக்கு உன்னை ஒரு அடையாளமாக வைத்திருக்கிறேன். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் செய்தேன். நாடு கடத்தப்படுகையில் கொண்டு போவது போல் என் பொருட்களை பகல் வேளையில் வெளிக்கொணர்ந்தேன். மாலையில் என் கைகளால் சுவரில் துளையிட்டேன். இருள் சூழ்ந்ததும் அவற்றை தோளில் தூக்கி கொண்டு அவர்கள் கண்முன்னே வெளியேறினேன். காலையில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, கலகம் செய்யும் வீடாகிய இஸ்ரேல் வீட்டார் உன்னிடம் நீ செய்கிறது என்ன என்று கேட்கவில்லையா? நீ அவர்களுக்கு சொல், எருசலேமில் இருக்கும் மக்கள் தலைவனையும் அவனிடம் இருக்கும் இஸ்ரேல் வீட்டார் அனைவரையும் குறித்து தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார். நீ சொல், உங்களுக்கு நான் ஒரு அடையாளமாயிருக்கிறேன். நான் செய்தது போல் அவர்களுக்கு செய்யப்படும். அவர்கள் நாடு கடத்தப்பட்டோராயும் சிறைப்பட்டோராயும் செல்வர். அவர்களின் தலைவன் இருளில் தோளில் சுமையுடன் மதியினுடைய வெளியேறுவான். அவனை வெளிக்கொணர்வதற்காக மதிலை குடைவார்கள். கண்களால் நாட்டை பார்க்காதபடி அவன் தன் முகத்தை மூடிக்கொள்வான். நான் அவன் மீது என் வலையை வீசுவேன், அவனும் என் கண்ணியில் சிக்கிக் கொள்வான். நான் அவனை கல்தேயரின் நாடாகிய பாபிலோனுக்கு கொண்டு வருவேன். அந்த நாட்டை பார்க்காமலே அவன் அங்கு செத்து போவான். அவனுக்கு உதவியாக அவனை சுற்றிலும் இருக்கும் அனைவரையும் அவனுடைய படைகள் அனைத்தையும் நான் எப்பக்கமும் சிதறடித்து அவர்களை உருவிய வாளோடு பின்தொடர்வேன். நான் அவர்களை வேற்றினத்தாரிடையே ஓட செய்து நாடுகளுக்கிடையே சிதறடிப்பேன். அப்போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வர். ஆயினும் அவர்கள் சிலரை வாளுக்கும் பஞ்சத்துக்கும் கொள்ளை நோய்க்கும் இரையாக்காமல் விட்டு வைப்பேன். அவர்கள் தாங்கள் போய் சேரும் வேற்றினத்தாரிடையே தங்கள் அருவருப்புகள் எல்லாவற்றையும் பற்றி எடுத்து கூறுவர். அப்போது அவர்கள் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வர். நடுநடுங்கும் இறைவாக்கினரின் அடையாளம். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, நடுக்கத்தோடு உன் அப்பத்தை உண்டு அதிர்ச்சியோடு அச்சத்தோடும் நீரை பருகு. பின்னர் நாட்டின் மக்களை நோக்கி கூறு, இஸ்ரேல் நாட்டிலுள்ள எருசலேமில் வாழ்வோரை பற்றி தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார். அச்சத்தோடு தங்கள் அப்பத்தை உண்டு திகைப்போடு நீரை பருகுவர். ஏனெனில் அங்கு வாழ்வோரின் வரி செயல்களை முன்னிட்டு அவர்களது நாட்டில் உள்ள அனைத்தும் பறிக்கப்படும். மக்கள் வாழும் நகர்கள் பாலை நிலமாகும், நாடு பாழாய் போகும். அப்போது நானே ஆண்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஏற்புடைய பழமொழியும் எடுபடாத பேச்சும். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இஸ்ரேல் நாட்டில் உங்களிடையே வழங்கி வரும் பழமொழி என்ன? நாட்கள் கடந்து கொண்டே செல்கின்றன, காட்சிகளோ பலிப்பதில்லை என்கிறீர்கள். ஆகையால் அவர்களுக்கு சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. அந்த பழமொழிக்கு நான் ஒரு முடிவு கட்டுவேன். இனி அதை இஸ்ரேலில் வழங்க மாட்டார்கள். ஏனெனில் அவர்களுக்கு சொல், நாட்கள் நெருங்கிவிட்டன, முன் அறிவிப்பு காட்சிகள் யாவும் நிறைவேறும். இஸ்ரேல் வீட்டினுள் இனி பொய்யான காட்சியும் குறி சொல்லலும் இல்லாமற் போம். ஏனெனில் நானே ஆண்டவர், நானே உரைத்திடுவேன். நான் உரைக்கும் வாக்கு நிறைவேறியே தீரும். இனிமேல் காலம் தாழ்த்தாது. கலகம் செய்யும் வீட்டாரை நானே உரைத்திடுவேன், அவ்வாக்கை நானே நிறைவேற்றுவேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இவன் காணும் காட்சிகள் நெடுநாட்களுக்கு பால் உள்ளவை. இவன் உரைக்கும் இறைவாக்கு தொலையில் இருக்கும் காலங்களை பற்றியது என இஸ்ரேல் வீட்டார் சொல்லிக் கொள்கின்றனர். எனவே அவர்களுக்கு சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. என் வார்த்தைகளில் எதுவும் இனிமேல் காலம் தாழ்த்தாது. நான் உரைக்கும் வாக்கு நிறைவேறியே தீரும் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். 13ஆம் அதிகாரம். போலி இறைவாக்குரைத்த ஆடவருக்கு எதிரான இறைவாக்கு. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, தங்கள் விருப்பப்படி வாக்குரைக்கும் இஸ்ரேலின் போலி இறைவாக்கினருக்கு எதிராக நீ இறைவாக்கு உரைத்து ஆண்டவரது வாக்கை கேளுங்கள் என்று அவர்களுக்கு சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. மதிகெட்ட இறைவாக்கினருக்கு ஐயோ கேடு!
அவர்கள் தங்கள் மனம் போல போக்கில் நடக்கின்றனர். அவர்கள் ஒரு காட்சியும் காண்பதில்லை. இஸ்ரேலே, உன் இறைவாக்கினர் பாலை நில நரிகளுக்கு ஒப்பானவர். ஆண்டவரது நாளில் நிகழவிருக்கும் போரில் இஸ்ரேல் வீட்டார் நிலைத்து நிற்பதற்காக நீங்கள் அவர்களை சுற்றியுள்ள மதிலின் உடைப்புகளுக்குள் ஏறி சென்றதும் இல்லை, அவற்றை பழுது பார்த்ததும் இல்லை. அவர்கள் பொய்க்காட்சி கண்டு ஏமாற்று குறித்தந்து இது ஆண்டவரின் வாக்கு என்கின்றனர். அவர்களையோ ஆண்டவர் அனுப்பவே இல்லை. நீங்கள் கண்டது பொய்க்காட்சி தானே, நீங்கள் தந்தது ஏமாற்று குறித்தானே. நான் ஒன்றும் உரைக்காதிருந்தும் இது ஆண்டவரின் அருள்வாக்கு என நீங்கள் சொல்லலாமா? ஆகவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நீங்கள் புனைந்து பேசியுள்ளீர்கள், பொய்க்காட்சிகள் கண்டுள்ளீர்கள். எனவே நான் உங்களுக்கு எதிராக இருப்பேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். பொய்க்காட்சி கண்டு ஏமாற்று குறி தரும் போலி இறைவாக்கினருக்கு எதிராக என் கை இருக்கும். என் மக்களின் அவையில் அவர்கள் இரார். இஸ்ரேல் வீட்டாரின் பதிவேட்டிலும் அவர்கள் பெயர்கள் எழுதப்பட்டிரா. இஸ்ரேலின் மண்ணில் அவர்கள் கால் வைக்க மாட்டார்கள். அப்போது நானே தலைவராகிய ஆண்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஏனெனில் இவர்கள் நல்வாழ்வு இல்லாதிருந்தும் நல்வாழ்வு உள்ளது என சொல்லி என் மக்களை வழிதவர செய்தார்கள். மக்கள் எல்லை சுவர் எழுப்பிய போது இவர்கள் அதற்கு சுண்ணாம்பு பூசினார்கள். சுண்ணாம்பு பூசுகிறவர்களிடம் சொல், அது விழுந்துவிடும். அடைமழை பெய்யும், ஆலங்கட்டிகள் விழும், புயற்காற்று சீறி எழும். சுவர் விழும்போது நீங்கள் பூசிய சுண்ணாம்பு எங்கே என்று உங்களை கேட்க மாட்டார்களா? ஆகவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நான் சீற்றுமுற புயற்காற்று சீறி எழும், நான் சினமுற அடைமழை பெய்யும், நான் கோபமுற ஆலங்கட்டிகள் விழும், சுவரும் அழிந்துவிடும். நீங்கள் சுண்ணாம்பு பூசிய சுவரை நான் இடித்து தரைமட்டமாக்குவேன். அதன் அடித்தளம் பெயர்க்கப்படும். அது விழும்போது அதன் அடியில் நீங்கள் அழிந்து போவீர்கள். அப்போது நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். இப்படி சுவர் மீதும் அதில் சுண்ணாம்பு பூசியவர்கள் மீதும் என் சினத்தை தீர்த்து கொண்டு சுவரையும் காணோம், அதற்கு சுண்ணாம்பு பூசியோரையும் காணோம் என்று உங்களுக்கு உரைப்பேன். நல்வாழ்வு இல்லாதிருந்தும் நல்வாழ்வு உள்ளது எனும் காட்சி கண்டு எருசலேமுக்காக இறைவாக்குரைக்கும் இஸ்ரேலின் இறைவாக்கினரும் அவ்வாறே அழிவர் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். போலி இறைவாக்குரைத்த மகளிருக்கு எதிரான இறைவாக்கு. மானிடா, தங்கள் விருப்பப்படி இறைவாக்குரைக்கும் உன் இனத்து புதல்வியருக்கு நேராக உன் முகத்தை வைத்து கொண்டு அவர்களுக்கு எதிராக இறைவாக்குரை. நீ சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: உயிர்களை வேட்டையாடுவதற்காக அனைவரின் கைகளிலும் மணிக்கட்டை சுற்றி காப்பு கயிர்கள் பின்னி ஒவ்வொருவர் உயரத்திற்கு ஏற்ப தலைக்கு முக்காடு செய்வோர்க்கு ஐயோ கேடு. நீங்கள் என் மக்களின் உயிர்களை வேட்டையாடி உங்கள் உயிர்களை மட்டும் காத்து கொள்வீர்களோ? கைப்பிடி அளவு வார்கோதுமைக்காகவும் சில அப்பத்துண்டுகளுக்காகவும் என் மக்களிடையே எனக்கு களங்கம் விளைவிக்கிறீர்கள். பொய்களும் செவிசாய்க்கும் என் மக்களிடம் பொய் சொல்லி சாகாமல் இருக்க வேண்டியோரை சாகடித்து உயிரோடு இருக்கக்கூடாதாரை உயிரோடு காத்துள்ளீர்கள். ஆகவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: பறவைகளுக்கு வைப்பது போல் உயிர்களுக்கு கண்ணி வைக்க நீங்கள் பயன்படுத்தும் காப்பு கயிர்களை நான் வெறுக்கின்றேன். அவற்றை உங்கள் கைகளிலிருந்து அரித்தறிவேன். பறவைகள் போல் நீங்கள் கண்ணி வைத்து பிடிக்கும் உயிர்களை நான் விடுவிப்பேன். உங்கள் முக்காடுகளையும் கிழித்தறிந்து என் மக்களை உங்கள் கைகளினின்று விடுவிப்பேன். இனி அவர்கள் உங்கள் கைகளில் சிக்க மாட்டார்கள். அப்போது நானே ஆண்டவர் என நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நான் தளர செய்யாத நேர்மையாளரின் இதயத்தை நீங்கள் வஞ்சகமாய் தளர செய்தீர்கள். தீயவர் தம் தீய வழியினின்று விலகி தம் உயிரை காத்து கொள்ளாதவாறு வலுப்படுத்தினீர்கள். ஆதலால் பொய்க்காட்சியை இனி காண மாட்டீர்கள், குறி சொல்லவும் மாட்டீர்கள். உங்கள் கைகளினின்று என் மக்களை விடுவிப்பேன். அப்போது நானே ஆண்டவர் என நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். 14ஆம் அதிகாரம். சிலை வழிபாட்டிற்கு கடவுளின் கண்டனம். இஸ்ரேலின் பெரியோரில் சிலர் என்னிடம் வந்து என் முன் அமர்ந்தனர். அப்போது ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது: மானிடா, இம்மனிதர் சிலைகளிடம் தங்கள் மனதை பறிகொடுத்து அவற்றை தங்கள் முன் எழுப்பு தீச்செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவர்களின் திருவுளத்தை அறிய நான் விடுவேனோ? ஆகையால் நீ அவர்களோடு பேசி அவர்களிடம் சொல்: தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: இஸ்ரேல் வீட்டாருள் எவராவது சிலைகளிடம் தங்கள் மனதை பறிகொடுத்து
அவற்றை தங்கள் முன் எழுப்பும் தீச்செயலில் ஈடுபட்டு கொண்டே இறைவாக்கினரிடம் வந்தால் அவர்களுக்கு ஆண்டவராகிய நானே அவர்களின் எண்ணற்ற சிலைகளுக்கு ஏற்ப பதில் அளிப்பேன். இவ்வாறு சிலைகளால் என்னை விட்டு விலகி போயிருக்கும் இஸ்ரேல் வீட்டாரின் இதயங்கள் அனைத்தையும் நான் என் மயமாக்கிக் கொள்வேன். ஆகவே இஸ்ரேல் வீட்டாருக்கு சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: திரும்புங்கள், உங்கள் சிலைகளை விட்டு திரும்புங்கள், உங்கள் அருவருப்புகள் அனைத்தையும் விட்டு உங்கள் முகத்தை திருப்புங்கள். ஏனெனில் இஸ்ரேல் வீட்டாருள் எவராவது, இஸ்ரேல் வீட்டில் வாழும் அயலாருள் எவராவது என்னை விட்டு அகன்று தங்கள் சிலைகளிடம் மனதை பறிகொடுத்து அவற்றை தங்கள் முன் எழுப்பும் தீச்செயலில் ஈடுபட்டு கொண்டே இறைவாக்கினரிடம் வந்து அவர் வழியாக என் திருவுளத்தை அறிய முற்பட்டால் அவர்களுக்கு நானே ஆண்டவராகிய நானே சரியான பதில் அளிப்பேன். அவர்களுக்கு எதிராக என் முகத்தை திருப்பி அவர்களை அடையாளமாகவும் பழி சொல்லாகவும் ஆக்குவேன். அவர்களை என் மக்கள் நடுவிலிருந்து வெட்டி எறிவேன். அப்போது நானே ஆண்டவர் என நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இறைவாக்கினன் ஒருவன் ஏமாற்றப்பட்டு ஒரு வாக்கை உரைப்பானாகில் ஆண்டவராகிய நானே அவனை ஏமாற்றினேன். நான் என் கையை அவனுக்கு எதிராக நீட்டி என் மக்கள் இஸ்ரேல் நடுவிலிருந்து அவனை அழித்து விடுவேன். என் திருவுளத்தை அறிய முற்படுவோரின் குற்றப்பழியைப் போலவே இறைவாக்கினரின் குற்றப்பழியும் இருக்கும். அவரவர்கள் தங்கள் குற்றப்பழியை சுமப்பார்கள். அப்போது இஸ்ரேல் வீட்டார் என்னை விட்டு வழி தவறி போகாமலும் தங்கள் எண்ணற்ற குற்றங்களால் மீண்டும் தங்களை கரைப்படுத்தி கொள்ளாமலும் இருப்பர். அப்போது அவர்கள் என் மக்களாயிருப்பர், நானும் அவர்கள் கடவுளாயிருப்பேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நோவா, தானியேல் மற்றும் யோபு. அப்போது ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது: மானிடா, ஒரு நாடு நம்பிக்கை துரோகம் இழைத்து எனக்கு எதிராக பாவம் செய்தால் நான் கையை நீட்டி உணவின் தரவை நிறுத்தி அங்கு பஞ்சத்தை அனுப்பி அங்குள்ள மனிதரையும் கால்நடைகளையும் அழிப்பேன். அப்போது நோவா, தானியேல், யோபு ஆகிய இம்மூவரும் அங்கிருந்தால் அவர்கள் தங்கள் நேர்மையால் தங்கள் உயிரை மட்டும் காத்து கொள்வர் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நான் காட்டு விலங்குகளை நாடு முழுவதும் அலைந்து திரியவிட அவை அதனை பாழாக்கி வெறுமையாக்கும். அவற்றின் காரணமாய் யாரும் அங்கே நடமாட முடியாதிருக்கும். அப்போது இம்மூவரும் அங்கே இருந்தால் என்மேல் ஆணை அவர்கள் மட்டுமே காப்பாற்றப்படுவர். தங்கள் புதல்வர்களையோ புதல்வியரையோ காப்பாற்ற அவர்களால் முடியாமற் போகும். நாடும் பாழாய் போகும் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். அல்லது நான் அந்த நாட்டின் மீது வாளை வரசெய்து வாள் நாட்டை ஊடுருவட்டும் என ஆணையிட்டு மனிதரையும் கால்நடைகளையும் வெட்டி வீழ்த்துவேன். அப்போது இம்மூவரும் அங்கே இருந்ததால் என்மேல் ஆணை அவர்கள் மட்டுமே காப்பாற்றப்படுவர். தங்கள் புதல்வர்களையோ புதல்வியரையோ காப்பாற்ற அவர்களால் முடியாமற் போகும் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். அல்லது நான் அந்நாட்டினுள் கொள்ளை நோயை அனுப்பி அதனின்று மனிதரையும் கால்நடைகளை அழிப்பதற்காக என் சீற்றத்தை குருதியாய் அதன் மீது கொட்டுவேன். அப்போது நோவா, தானியேல், யோபு ஆகியோர் அங்கிருந்ததால் என்மேல் ஆணை மகனையோ மகளையோ காப்பாற்ற அவர்களால் முடியாமற் போகும். தங்கள் நேர்மையின் பொருட்டு தங்கள் உயிரை மட்டுமே காத்து கொள்வர் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆகவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: உண்மையிலே நான் மனிதரையும் கால்நடைகளையும் எருசலேமினின்று ஒழிப்பதற்காக வாள், பஞ்சம், காட்டு விலங்கு, கொள்ளை நோய் ஆகிய என்னுடைய 4 கடும் தீர்ப்புகளையும் அதன் மீது அனுப்புவேன். அப்போது அங்கிருந்து தப்பி பிழைக்கும் சிலர் தங்கள் புதல்வரோடும் புதல்வியரோடும் வெளியேறி உங்களிடம் வந்து சேர்வர். அவர்களின் நடத்தையும் செயல்களையும் பார்த்த பிறகு நான் எருசலேமின் மீது வரசெய்த தீங்கை, நான் அதன் மீது வரசெய்த ஒவ்வொரு தீங்கையும் குறித்து நீங்கள் தேற்றப்படுவீர்கள். நீங்கள் அவர்களின் நடத்தையும் செயல்களையும் பார்க்கும்போது அவர்களை உங்களுக்கு ஆறுதலாயிருப்பர். அப்போது நான் அங்கு செய்ததெல்லாம் காரணமின்றி செய்யவில்லை என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். 15ஆம் அதிகாரம். திராட்சை கொடியின் உவமை. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது: மானிடா, காட்டில் இருக்கும் எல்லா மரக்கிளைகளையும் விட திராட்சை கொடி எவ்வகையில் சிறந்தது? ஏதாவது வேலை செய்ய அதிலிருந்து கட்டை எடுக்கப்படுகிறதா? அல்லது ஏதாவது பாண்டம் தொங்கவிட ஒரு முளையை அதிலிருந்து செய்வார்களா? இதோ அது நெருப்புக்கு இரையாக போடப்படுகிறது. அதன் இரு முனைகளையும் நெருப்பு எரிக்கிறது. அதன் நடுப்பகுதி கருகி போகிறது. அது எந்த வேலைக்காவது பயன்படுமா? இதோ அதை முழுமையாயிருந்த போதே அதை கொண்டு ஒரு வேலையும் செய்ய முடியவில்லை. நெருப்பால் எரிந்து கருகி அதை எந்த வேலைக்காவது பயன்படுத்த முடியுமா? ஆகவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்:
காட்டு தாவரங்கள் ஒன்றான திராட்சை கொடியை நான் நெருப்புக்கு இரையாக அளித்தது போல் எருசலேமில் வாழ்வோரையும் கையளிப்பேன். என் முகத்தை அவர்களுக்கு எதிராக திருப்புவேன். அவர்கள் நெருப்பிலிருந்து தப்பி சென்றாலும் நெருப்பு அவர்களை சுட்டரிக்கும். நான் என் முகத்தை அவர்களுக்கு எதிராக திருப்பும்போது நானே ஆண்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நான் நாட்டை பாழாக்குவேன், ஏனெனில் அவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்துள்ளனர் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆமென். God bless you.